ஜெயிக்கிறோமோ இல்லையோ முதல்ல சண்டை செய்யணும். ஹே மக்களே, திஸ் இஸ் ஜோரோ ஹரி. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்துட்டு ஒரு இன்ட்ரோ கண்டென்ட் போடலான்ட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்துட்டு ஸோ இப்போ எஸ்ஆர்எம் கேமிங் சேனல் வந்து ஹேக் ஆகிட்டனால ஸோ அதை பற்றி போடணும். ஸோ ஒரு தமிழ் கம்யூனிட்டியில் வந்துட்டு ஸோ நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஹேக் ஆச்சுன்னா வந்துட்டு ஸோ ஒரு ப்ரொமோஷன், ஒரு கொலாபரேஷனுக்காக ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து அவர்கிட்ட வந்துட்டு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காரு. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்துட்டு அவர் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் தந்திருக்காரு. அந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாமே ஃபேக்கு. ஸோ அவர் எல்லாம் நம்பி தான் கொடுத்துருக்காரு ராஜானை. பட் ஆனால் வந்துட்டு எல்லாமே அப்புறம் தான் ஃபேக்குன்னு தெரிஞ்சு அந்த சேனல் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஸோ என்னால் முடிஞ்சது வந்து ஸோ இந்த வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுறது தான். ஸோ எனக்கும் அதை பற்றி ஐடியா இல்லை. ஸோ யாராவது ஒரு பிக் யூடியூபர் ஸோ இல்லை இந்த ஸோ ஹேக்கிங்கை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கிற பர்சன்ஸ், ஸோ இல்லைனா அந்த ரெக்கவரி டெக்னீஷியன், ஸோ இந்த மாதிரி யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ அவருக்கு வந்து உங்களோட உதவியை செய்யுங்க. ஸோ அவர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூடியூபர்னே சொல்லலாம் தமிழ் கம்யூனிட்டியில். ஸோ நல்ல கேரக்டர். ஸோ ஒரு கிவ் அவே டைமண்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு இது பண்ணாமல் கேம் பிளேவே வச்சுமே வந்துட்டு அவர் வந்துட்டு சேனல் ரன் பண்ணிருந்திருக்காரு. ஒரு நல்ல மனுஷன். ஸோ இப்படி ஆகிடக்கூடாது. பட் ஆனால் ஒரு வீடியோவில் என்ன லைவில் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு ஸோ நான் வந்துட்டு நிறையா பேர்த்துக்கு ஹேக் ஆனாலும் வந்துட்டு நான் ரெக்கவரி பண்ணி தந்திருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ இவ்வளோ கேவலமாக போயிட்டோமா? யாருமே உதவிக்கு வரலையா? இவ்வளோ பேர் இருந்தும், இவ்வளோ யூடியூபர்ஸ் இருந்தும் யாருமே வரலையா அப்படின்ட்டு தான் இருக்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் என்னன்னா ஆல்ரெடி தமிழ் கம்யூனிட்டியே லோவில் தான் இருக்குது. ஸோ அதர் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தமிழ் கம்யூனிட்டியை பற்றி கேட்டாங்கன்னா ஸோ அவங்க வந்துட்டு எதுக்கும் வந்துட்டு இதாக மாட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி தான். ஸோ எல்லாருமே அவங்க ஆண்டனி தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரே ஒரு ரீடர் சொல்லியிருப்பாரு, நம்ம தமிழ் கம்யூனிட்டியை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதுதான் அது ஒரு தமிழ் கம்யூனிட்டின்னா வந்து என்னன்னு காமிக்கணும். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எத்தனை பேர்த்துக்கு வந்துட்டு ரீச் ஆகுதுன்னு தெரியல. ஸோ இதுதான் என்னோட பிகினர். ஸோ நான் ஒரு பிகினர் யூடியூபர் தான். ஸோ எத்தனை பேர்த்துக்கு ரீச் ஆகுதுன்னு தெரியல. அப்படி ரீச் ஆனவங்க மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஜஸ்டிஸ் ஃபார் எஸ்ஆர்எம் அப்படிங்கிறத இது பண்ணிடுங்க. அப்புறம் வந்துட்டு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி ஸோ யூடியூபையும் வந்துட்டு இந்த வீடியோவில் டேக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஜஸ்டிஸ் ஃபார் எஸ்ஆர்எம், ரெக்கவரி எஸ்ஆர்எம், இந்த ஹேஷ்டேக்ஸை வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணுவோம். அவர் அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவரி பண்ணுறோம். நம்ம தான் வந்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ தமிழ் கம்யூனிட்டினா என்னன்னு நம்ம காட்டணும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோன்ட்டு இல்லை, எந்த வீடியோ வந்துட்டு எஸ்ஆர்எம் கேமிங் ரெக்கவரின்னு வந்தாலே அதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் சரி, மறக்காமல் ஷேர் பண்ணி கமெண்டில் வந்துட்டு யூடியூப்பை டேக் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நம்ம வந்துட்டு எப்படியாவது எஸ்ஆர்எம் கேமிங் சேனல் வந்து ரெக்கவரி பண்ணி ஆகணும். நம்ம அண்ணன், நம்ம தான் உதவணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் ஏன் அந்த கிளிப்பை கூட நான் ஆட் பண்ணலன்னா ஸோ அந்த கிளிப்பை வச்சு எல்லாருமே போட்டுட்ருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம வியூஸோ இல்லை லைக்ஸோ அந்த மாதிரி எனக்கு தோணுனால அந்த கிளிப்பை நான் ஆட் பண்ணலை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கிளிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி தான் சொல்லியிருந்தார். ஸோ 1K 2K நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் இருந்து லாஸ் பண்ணாலே ரொம்ப இருக்கும். ஒரு 2 மில்லியன். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் தமிழ் கம்யூனிட்டி யூடியூபர். ஸோ நம்ம தான் வந்துட்டு ரெக்கவரி பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. மறக்காமல் இந்த ரிலேட்டடாக எஸ்ஆர்எம் சேனலோட ஹேக்கிங் ரிலேட்டடாக வந்துட்டு சேனல் வீடியோ வந்திருந்தாலும் அந்த வீடியோ கீழே வந்து ஹேஷ்டேக் ஜஸ்டிஸ் ஃபார் எஸ்ஆர்எம் அண்ட் தென் ஹேஷ்டேக் ரெக்கவரி எஸ்ஆர்எம். ஸோ இதை மறக்காமல் போஸ்ட் பண்ணிடுங்க. ரெக்கவரி பண்ணுறோம். நம்மளே வந்துட்டு தமிழ் கம்யூனிட்டினா என்னான்னு வந்துட்டு காட்டுறோம். திருப்பி அவனும் நம்மளை பற்றி பேசாமல் நம்ம தான் வந்துட்டு நம்ம கம்யூனிட்டியை வந்து இது பண்ணணும். ஓகேங்களா கைஸ்? ஸோ இது முழுக்க இதை பற்றின வீடியோ தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிங்க. ஷேர் இது மட்டும் தான் இருக்கணும். ஓகே மக்களே, ரெக்கவரி பண்ணுறோம். தமிழ் கம்யூனிட்டினா யாருன்னு காட்டுறோம் மக்களே. அதே மாதிரி ஸோ சின்ன யூடியூபர் பெரிய யூடியூபர்னு இல்லை. ஸோ நீங்கள் சின்ன யூடியூபராக இருந்தாலும் இதை பற்றி வீடியோ போடுங்க, பேசுங்க. ஓகேங்களா? அப்போ தான் யூடியூப் வரைக்கும் ரீச் ஆகும். ஸோ யூடியூப் ரீச் ஆச்சுன்னா ஸோ அவங்க ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. ஸோ என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ யாரோடது ஒரிஜினல் அப்படின்னு. ஸோ இது ஒரிஜினல் வந்து எஸ்ஆர்எம் தான். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து சின்ன யூடியூபர் நான் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பேசுங்க, அதை பற்றி பேசி வீடியோ போடுங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் ரெக்கவரி பண்ணிட்டோன்னா
ஸோ நெக்ஸ்ட் தமிழ் கம்யூனிட்டி என்னான்ட்டு எல்லாத்துக்கும் தெரிய வரும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்துட்டு அது நடக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணி ரெக்கவரி எஸ்ஆர்எம், ஸோ எஸ்ஆர்எம், ஸோ இந்த மாதிரி ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எல்லா வீடியோலையும் யூடியூப்பை டேக் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, டேக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கும் ரீச் ஆகும். ஓகே மக்களே, ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது மக்களே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிடுங்க. பாய் மக்களே, see you soon on next video.